Hello students, 10th standard maths important 5 marks day 3 revision பார்த்துட்டு இருக்கோம். இந்த revision videos கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் 2 டேஸோட ரிவிஷன் சம்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க, எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் நான் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு கண்டிப்பாக மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். அண்ட் எனக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய ஹெல்ப்பாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், இது வந்து அந்த கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரோட அடுத்த செட்டு. இன்னும் 3 சம் தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த கொஷின் பேப்பரோட தான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். First question, find the coefficient of variation of 24, 26, 33, 37, 29, 31. Coefficient, statistics. Statistics மோஸ்ட்டாக நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஒரு சில ரிப்பீட்டட் சம்ஸ் நம்ம பார்த்துடலாம். சொல்யூஷனில் கிவன் டேட்டா எழுதிடுங்க. நம்ம எழுதும் போது அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். 24, 26, 29, 31, 33, அப்புறமா 37. கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோமா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஃபஸ்ட்டு n எத்தனை? 6. ஸோ என்னோட வேல்யூ 6 எழுதிட்டோம். மீன் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை n. சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் 24 ப்ளஸ் 26 ப்ளஸ் 29 ப்ளஸ் 31 ப்ளஸ் 33 plus 37 divided by n. n ஓட வேல்யூ என்ன? 6. இப்போ இது எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 180 கிடைக்கும் divided by 6 which is equal to 30. ஸோ மீனோட வேல்யூ x bar வேல்யூ என்ன? 30. இதுக்கப்புறம் தான் நம்ம டேப்லோ காலமே செய்வோம். x minus x bar x minus x bar ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? டேப்லோ காலம் மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க, நான் நார்மலாக வரைகிறேன். ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன? 24. அடுத்தது 26, 20, 31, 33, 37. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், அப்போது எக்ஸ் மைனஸ் 30. 24 மைனஸ் 30 மைனஸ் 6. 26 மைனஸ் 30 மைனஸ் 4. 29 மைனஸ் 30 மைனஸ் 1. 31 மைனஸ் 31. 33 மைனஸ் 33. 37. இப்போ இதோட ஸ்கொயர் 6 6 ஆர் 36, 4 4 ஆர் 16, 1 1 ஆர் 1, 1 1 ஆர் 1, 3 3 ஆர் 9, 7 7 ஆர் 49. இப்போ இதோட சம்மேஷன் பார்த்தோன்னா டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 112. சரிங்களா? ஸோ இதை எழுதிக்கலாம். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 112. ஏன்னா ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வேணும்னா நமக்கு முதல்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலாக்காக தான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயரோட வேல்யூவே கண்டுபிடிச்சோம் டிவைடட் பை என். இப்போ இதோட டோட்டல் வேல்யூ என்ன? 112 டிவைடட் பை என்னோட வேல்யூ என்ன? 6. இப்போ நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். 112 டிவைடட் பை 6. 6 1s are 6, பேலன்ஸ் 52. 6 8s are 48. பேலன்ஸ் 4, பாயிண்ட் வச்ச 0. 6 6 ஆர் 36, பேலன்ஸ் 4. மறுபடியும் பாயிண்ட் இருக்கனால 0, அதனால 6 6 6ன்னு வரும். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 7ன்னு இங்கே எழுதுவோம். ஏன்னா 5 விட ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு நம்பர் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் 18.667 எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், அதுவுமே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 18.667. 4 4s are 16, பேலன்ஸ் 2. ரெண்டு வேல்யூ எடுக்கணும். 6 6, அடுத்ததுக்கு பாயிண்ட் வைக்கலாம். ஸோ இங்கே 0 0 0 ஆட் பண்ணிக்கலாம். 4 2s are 8, 8 3s are 24 வரும். அப்போ இன்ட்டு 3 3, 249. இது 16ஆக மாறும், இது 5ஆக மாறும். ஸோ 1 7, ஒரு 7ம் ஒரு 0வையும் இறக்கிக்கலாம். இப்போ மேலே இருக்கிறது இன்ட்டு பண்ணோன்னா, இன்ட்டு 2 பண்ணோன்னா 86. 2 டைம்ஸ் தான் 16 வரும். ஸோ இங்கேயும் 2, அங்கேயும் 2. 2 2s are 4, 2 6 are 12, பேலன்ஸ் 1 17 வரும். ஸோ இது 10ல் 4 போச்சுன்னா 6, இது 6ல் 2 போனால் 4.
ஸோ இது 6 இது 4 திருப்பி இதை சால்வ் பண்ண வேணாம் நமக்கு 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூ கிடச்சிருச்சு ஸோ 4.32 வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை மீன் இன்டூ 100 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ 4.32 மீன் வேல்யூ 30 இன்டூ 100 ஸோ இன்டூ 100 போனால் இந்த பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும் 432 பை 30 இருக்கும் இதை டிவைட் பண்ணலாம் 432 divided by 30 ones are 30 132 34 times 120 மறுபடியும் 12 வரும் பாயிண்ட் வச்சோன்னா 0 திருப்பி 4 டைம்ஸ் பண்ணும்போது 120 0 ஸோ ஆன்சர் என்ன இருக்குன்னா 14.4%. இதுதான் coefficient of variation ஓட வேல்யூ coefficient of variation is 14.4% ன்னு எழுதிட்டா போதும் அடுத்த question பார்க்கலாம் second question probability ல இருந்து 2 dice are rolled once find the probability of getting an even number on the first die or the total of face sum 8 ஸோ ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க ஆர்ல கொடுத்துருக்காங்க ஸோ A யூனியன் B ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம் அடுத்த ஈவெண்ட் பின்னு எடுத்துக்கலாம் சொல்யூஷனில் sample space SPACE sample space எப்படி இருக்கும் 1,1 up to 1,6 and last 6,1லேருந்து இது நீங்கள் கம்ப்ளீட்டாக எழுதிக்கோங்க சரிங்களா 6,6 அப்போ வந்து n of s ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 36 6 6 are 36 நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் எடுத்துக்கலாம் let A be the event of getting இது அப்படியே questionல இருக்கும் getting an even number on the first die even number on the first die A is equal to event என்னெல்லாம் வரும்னு பாருங்க even number அப்போ 1 ஃபுல்லாக வராது அப்புறம் 2 வரும் 2,1 2,2 செகண்ட் என்ன இருந்தாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் வந்து 2 இருக்கிற மாதிரி அதாவது ஈவன் நம்பர் 2,4 2,5 2,6 அடுத்து ஈவன் நம்பர் 3 வராது 4 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6 அடுத்து 6 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6 clear 6 3s are 18 so n of A value எவ்வளோ 18 கரெக்டா next P of A கண்டுபிடிச்சிடலாம் P of A is equal to n of A by n of S அப்போ 18 by 36 cancel பண்ணிடாதீங்க லாஸ்ட்டாக நமக்கு யூஸ் ஆகும் அடுத்தது let B be the event of getting total of face sum 8 அதாவது ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் எனக்கு 8 வரணும் B is equal to ஃபஸ்ட்டு என்ன வரும் 2,6 கரெக்டுங்களா என்ன 2 + 6 8 அடுத்தது 3,5 அடுத்தது 4,4 அடுத்தது 5,3 அடுத்தது 6,2 ஈஸியாக இருக்கும் இது என்ன வருதோ அப்படியே ரிவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள் 8 வரும் அப்போ n of B ஓட வேல்யூ 5 n of B ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ P of B P of Bன்றது என்னது n of B by n of S n of B 5 n of S வந்து 36 இப்போ நமக்கு வந்து இன்னொரு டேர்மும் வேணும் A இன்டர்செக்ஷன் B ஏன்னா R வேல்யூ கேட்டிருந்தாங்க இப்போ இந்த ரெண்டு செட்லையும் இன்டர்செக்ட் ஆகிறதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் வர்றது ஏன்னா ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ என்ன ஈவன் நம்பர் வந்து ஆன் ஃபஸ்ட்டு அவுட்கம் ஃபஸ்ட்டு டையில் அப்போ இதில் பாருங்கள் 2 4 6 மட்டும் தானே வரும் பேலன்ஸ் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஆட் நம்பர்ஸ் அப்போ அந்த 3 மட்டும் எழுதிக்கலாம் ஸோ என்னென்ன இருக்குன்னா 2,6 4,4 இன்னொன்று 6,2 so n of A intersection B வந்து 3 அப்போ P of A intersection B is equal to n of A intersection B divided by n of S which is equal to 3 by 36
இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. P of A ஓட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா 18/36 plus P of B 5/36 minus 3/36. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம் அண்டு ப்ளஸ். அப்போ 5 minus 3 வந்து 2, 2 plus 18 20. டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கனால நீங்கள் டேரெக்டாகவே சால்வ் பண்ணலாம். இப்போ 4 டேபிளில் 4 5s are 4 9s are. Therefore P of A union B is equal to 5/9. Understand of the sum. எல்லாருக்கும் எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். Third question, find the sum to n terms of the series 7 plus 7 7 plus 7 7 7. நம்ம புக்கில் வந்து 3 இருக்கும் 5 இருக்கும் சரிங்களா. 6 கூட இருக்கும் 0.4 0.44 இருக்கும். பட் 7 இருக்காது, யூனிட் எக்ஸசைஸ்லையும் இல்லை. மெத்தட் 5க்கு பதிலாக 7 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் வந்து 2.51ல் 5 இருக்க இடத்துல 7ன்னு எழுத போகிறோம், அவ்வளோதான் சரிங்களா. அண்ட் 5 + 5 5மே இன்னொரு கொஷின் பேப்பர் சொன்னேன் இல்லையா, அதில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் என்ன ஆட் பண்ண போகிறோம்? 7 + 7 7 + 7 7 7 டாட் டாட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதில் 7 காமனாக வெளியே எடுக்கணும். ஸோ 1 + 1 1 + 1 1 1 + அப் டு n டேர்ம்ஸ். இதை கண்டிப்பாக எழுதியிருக்கணும் சரிங்களா. கொஷனில் கொடுக்குறாங்க, கொடுக்கல, நம்ம n டேர்ம்ஸ் வந்து எழுதியிருக்கணும். இங்கே எழுதிடலாம் n டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 9 இல்லையா. ஸோ 7 divided by 9 மல்டிப்ளிகேஷன் 9 இன்சைட் கொண்டு போயிடலாம். 9 + 99 + 999 + அப் டு n டேர்ம்ஸ். கிளியரா? இப்போ 9 இருக்கிற இடத்துலலாம் நம்ம என்ன மாற்ற போகிறோம்? 10 - 1 கரெக்டா. 10 - 1 + 100 - 1 + 1000 - 1 அப் டு n டேர்ம்ஸ். இது வரைக்கும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? கரெக்டா. அடுத்தது என்ன பண்ணுவோம்? 10 எல்லாம் தனியாகவும் 1 எல்லாம் தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இப்போ 7/9 × 10 + 100 + 1000 + அப் டு n டேர்ம்ஸ் தனியாக. இப்போ 1 + 1 + 1 + நம்ம சால்வ் பண்ணிகிட்டே இருக்கோம்னு வைங்களேன். லாஸ்ட்டாக நமக்கு என்ன வரும்? n டைம்ஸ் தான் இருக்கும். மைனஸ் எழுதிட்டு n எழுதிட்டா போதும் சரிங்களா. இதுக்குன்னு தனியாக இன்னொரு ஸ்டெப்லாம் தேவையே இல்லை. இது தனி டேர்ம். 1 -1 - 1 வரதை -n எழுதிட்டா போதும். இப்போ இந்த சீரீஸ் மட்டும் தனியாக ஒரு ஜிபின்னு எடுத்துக்கோங்களேன். இதோட சம் எப்படி கண்டுபிடிப்போம்? ஏயோட வேல்யூ 10, இது எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆரோட வேல்யூ 10 தான். ஏன்னா T2 / T1 100 10ஆல் டிவைட் பண்ணால் 10. இப்போ S of n கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன? A × r⁻n - 1 / r - 1. Therefore 10 × 10⁻n - 1 / 10 - 1. இந்த டேர்மை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் கரெக்டா. இது தனியாக எப்போவுமே எழுதிக்கோங்க, அதுதான் நல்லது. 7/9 × 10 × 10⁻n - 1 / 10 - 1 என்னது? 9 - n. இப்போ லாஸ்ட்டாக வெளியில் இருக்கிற 7/9 நான் உள்ளக்க மல்டிபிள் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ 7 × 10 17 × 10⁻n - 1 / 9 9s are 81 minus 7 × n/9. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி தான் நீங்கள் 3 + 3 3 வந்தாலும் சரி, 5 + 5 5 வந்தாலும் சரி, 7 வர இடத்துல 3 5 அப்படின்னு மாறும். வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஒரே ஃபார்மேட் தான். நம்ம தியரம் ஞாபகம் வச்சுக்கிட்ட மாதிரி ஞாபகம் வச்சுட்டா போதும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next, fourth question, the sum of 3 consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the 3 terms. Most repeated question நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். Solution first, let the 3 terms be a minus d, a plus d ன்னு எழுதிக்கலாம். Sum of their 3 consecutive term வந்து 27 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம first 3 terms என்னன்னு எழுதிட்டோம். அடுத்தது என்ன எழுதணும்? sum. ஸோ சம்னா என்னது? இந்த 3 கன்சிடர் டேர்ம்ஸை நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும். அப்போ a minus d plus a plus d is equal to எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 27
minus d plus d cancel ஆகிடும் 3a இருக்கப்போ 3a is equal to 27. a is equal to 27 by 3. Therefore a ஓட value என்ன 9. கிளியரா? இப்போ அடுத்தது ப்ராடக்ட். ப்ராடக்ட் எவ்வளோ சொன்னாங்க 288. ஸோ a minus d into a into a plus d is equal to 288. Product is equal to 288. இப்போ இது a minus d a plus d எப்படி இருக்கு? a square minus b square. அப்போ இங்கே d இருக்கிறனால d square into a is equal to 288. இப்போ a ஓட வேல்யூனா 9. அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 9 square minus d square into 9 is equal to 288. Next line 9 square எவ்வளோ 81 minus d square is equal to 288 divided by 9. 288 9 ஆல divide பண்ணா 9 3s are 27. 18 9 2s are 18. So இதை cancel பண்ணா 32. இப்போ minus d square inside போயிடட்டும். plus 32 inside வந்தா minus 32 is equal to d square. 81 லேருந்து 32. இது 11 இது 7 9 49. 49 is equal to d square. 49 is equal to d square. அப்போ square root inside square inside இருந்தால் square root ஆகும். root of 49 is equal to d. Therefore d is equal to plus or minus 7. இப்போ a வேல்யூ தனியாக d வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 3 consecutive terms நம்ம கண்டுபிடிக்கணும். 3 consecutive terms. 3 consecutive terms என்னன்னா a minus d ஒன்று a ஒன்று a plus d. இப்போ இதில் ரெண்டு கண்டுபிடிக்கணும். a is equal to 9 d is equal to minus 7. ஸோ a இடத்துல 9 minus ஆல்ரெடி ஒரு minus 7. a இடத்துல 9 a இடத்துல 9 a இடத்துல 9 plus d இடத்துல minus 7. Therefore 9 minus into minus plus 7 comma 9 comma 9 minus 7 which is equal to 16 comma 9 comma 2. இது ஒரு சீரீஸ். அடுத்தது ஏன்னா நமக்கு a ஓட வேல்யூ மட்டும்தான் 9, d ஓட வேல்யூ ப்ளஸ் 7 ஒன்று மைனஸ் 7. ஸோ ஆல்ரெடி மைனஸ் 7 எடுத்தனால இப்போ ப்ளஸ் 7. கிளியரா? அப்போ a மைனஸ் d, அப்போ a 9 மைனஸ் d a 9 a ப்ளஸ் d. 9 minus 7 2, இது 9 9 plus 7 16. ஸோ 3 consecutive terms வந்து 2 வரும். சொல்யூஷனில் the terms are 16, 9, 2 or 2, 9, 16 எழுதணும். Understand of the sum. அடுத்த question பார்க்கலாம். Last question, fifth sum, 9x power 4 plus 12x cube plus 28x square plus a into x plus b is a perfect square. அவங்களே கொடுத்துட்டாங்க. Find the value of a and b. a b ஓட வேல்யூ என்ன? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷனில் நார்மலாக ஸ்கொயர் ரூட் எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே தான். 9x power 4 plus 12x cube plus 28x square plus ax plus b. First 9 இருக்கு, x power 4 அப்போ 3 into x square 3 into x square 3 3s are 9 x square x power 4 minus. ஸோ கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் ரெண்டு டேர்ம் இறக்கி போகுமா? 12x cube plus 28x square. இப்போ மேலே இருக்கிறத into 2 பண்ணணும். ஆல்வேஸ் into 2. அப்போ 3 2s are 6x square. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணுவோமா? 12x cube divided by 6x square. 1 time 2 time ஸ்கொயர் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ஒரு x இருக்கும். அப்போ 2x ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 2x இங்கேயும் ப்ளஸ் 2x 2xால் மல்டிபிள். அப்போ 12x cube வந்துடும். ப்ளஸ் 2 2s are 4x square minus minus cancel. 28ல 4 minus ஆனால் 24x square. லாஸ்ட்டாக இருக்க ax plus bயும் கீழே இறக்கிடலாம். இப்போ மேலே இருக்கிறத into 2. அப்போது 6x square plus 4x. இப்போ லாஸ்ட்டாக என்ன வரும்னு தெரியணும். ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ணலாம். 24x square divided by 6x square. x square cancel. 6 1s are 6 4s are. ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ +4 இங்கேயும் +4 எழுதணும், மேலேயும் +4.
அப்போ 6 4s are 24x square. 4 into 4 16x. 4 4s are 16 minus 0. இது வரைக்கும் நம்ம எழுதிடுவோம். நம்ம கன்ஃபியூஷன் எப்போ ஆரம்பிக்கும்னா a is equal to plus 16 minus 16. எப்போவுமே இந்த இடத்துல என்ன எழுதுறோமோ அதை எழுதணும். சைன் சேஞ்ச் பண்ண பிறகு இருக்கிறது எழுதக்கூடாது. சரிங்களா? இப்போ இது மைனஸ் 16 வைங்க, இங்கே ப்ளஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஏ இடத்துல இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க 16. பி இடத்துல என்ன இருக்குது 16. நிறைய பேர் இந்த மாதிரி சம்மில் ப்ளஸ் மைனஸாக நீங்கள் வந்து மாற்றிக்கிறீங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த ஸ்டெப் எழுத முன்னாடி ஏ இங்கே என்ன மாற்றிருக்கோம் மைனஸ் அதை எழுதிக்கணும். a minus 16 is equal to 0. எந்த சைன் மாற்றினா எனக்கு 0 வருது. ஸோ a minus 16 is equal to 0. அப்போ a is equal to minus 16 and set வந்து plus 16. அதே மாதிரி b minus 16 is equal to 0. b is equal to minus 16 and set பண்ணால் plus 16. அப்படி இல்லை எனக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா டைரெக்டாக இங்கே என்ன வேல்யூவில் இருக்கோ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கும் அது டேரெக்டாக எடுத்து எழுதுங்க, மார்க் கொடுத்துடுவாங்க. சரிங்களா? இப்போது ஒரு 5 சம்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் வரதும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிட்டீங்களா. நீங்கள் யூடியூப்பில் மிஸ் பண்ணாலும் அதில் நான் லிங்க் கொடுத்துறேன், நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பப்ளிக் எக்ஸாமுக்குள்ளே உங்களுக்கு எல்லா 5 மார்க்கும் அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.